அடிமையா இரு என்று படைத்து சொல்லவில்லை, ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னார். ஒருவரும் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவர், ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர், அவர் முத்திரையை உடைக்க போறார். ஏன்னா உங்க பேக்ரவுண்ட் கர்த்தருக்கு முக்கியம் இல்ல, உங்களுடைய அழைப்பு தான். இதுவரை உங்களை கீழே பார்த்தவங்க, உங்களை கேவலமா பார்த்தவங்களுடைய கண்ணோட்டம் மாற போகிறது. உங்களை அவங்க கர்த்தர் விரும்புகிற பிரகாரமாய் செய்திக்கு ஆதாரமாக ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 8ஆம் அதிகாரம் 37, 38, 39 வசனங்களை இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிறோமே. முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை ஜெயாளிகளாக படைத்திருக்கிறார். God did not create man to lose, God created man to win. அடிமையா இரு என்று படைத்து சொல்லவில்லை, ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னார். Somebody said amen. You see the very nature of God that God wanted you and me to be. He created us to rule and reign. அதிகாரம் என்றால் சொல்வது நடக்கணும், எதிர்பார்ப்பது கிடைக்கணும். What you plan has to come to pass. There might be some trials and tribulations, some hindrances, but you cannot be a loser. You have to have a victory, because the God who called you to reign. நீங்கள் ஆள பிறந்தவர்கள். நீங்கள் ஒரு ஜெயாளி. Come on, look at your neighbor and say, நான் ஒரு ஜெயாளி. சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. நீக்கோ என்று சொன்னால் வெற்றி, ஜெயம், ஜெயம் கொள்ளுகிறவர்கள். பவுல் இங்கே சாதாரணமான ஜெயாளிகளை பற்றி பேசவில்லை. ரோமர்கள் நிருபத்தில் அவர் சொல்றாரு, இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும். ஏன் நமக்கு ஜெயம்னா, நம்ம கிட்ட ஒருத்தர் அன்பு வச்சிருக்கிறார். நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே. உங்களால நீங்க ஜெயிக்கல, உங்க மேல ஒருத்தர் பாசம் வச்சிருக்கிறார். உங்களை தெரிந்தெடுத்தவர் உங்க மேல ஒரு பாசம் வச்சிருக்கிறார். உங்கள்கிட்ட அன்பு செலுத்துறவர் உங்க மேல ஒரு பாசம் வச்சிருக்கிறார். அந்த பாசத்தால உங்களை அவர் தோல்வியா பார்க்க விரும்பவே இல்லை. உங்களை முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்களா. சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா. ஒரு காலத்துல நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் ஆடுதுன்னா நமக்கெல்லாம் வயிற்றுல புளிய கரைக்கும். 1983ஆம் வருஷத்துல இந்தியா உலக கோப்பையை ஜெயிக்கும் போது ஏதோ ஃப்ளூக்கில் ஜெயிச்சிருச்சுன்னு நம்மளாம் கொண்டாடினோம். எப்படியோ வெஸ்ட் இண்டீஸ் கிட்ட தப்பிச்சாங்கப்பா, எப்படியோ இங்கிலாந்து டீம்கிட்ட தப்பிச்சுட்டாங்க, எப்படியோ ஆஸ்திரேலியன் டீம்கிட்ட தப்பிச்சு வந்துட்டாங்கன்னு சொல்லி ஒரு காலத்தில் நம்ம இந்தியன் டீம் ஜெயிக்கிறத பற்றி பெருசாக பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனால் அப்போ விளையாண்டவங்க எல்லாம் ஜெயிச்சிட்டா போதும் அப்படின்னு விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. எப்படியாவது ஜெயிச்சா, ஒரு முறையாவது ஜெயிச்சா இந்தியா முதல் முறையாக உலக கோப்பையை வென்றது என்று 1983 ஜெயிச்சப்போ எல்லாரும் ஒரே சந்தோஷம். அதுக்கப்புறமா ஒரு பெரிய கேப்பு. அப்புறம் மறுபடியும் இந்தியா வந்து வேர்ல்டு கப்பை ஜெயிக்க ஆரம்பிச்சிச்சு 50 ஓவர்ஸில். அப்புறம் T20 ஜெயிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த T20 2 வருஷத்துக்கு முன்னாடி ஜெயிக்கும் போது பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா அப்புறம் விராட் கோலி எல்லாம் ஒரே அழுக, ஃப்ளாகை பிடிச்சிட்டு ஒரே அழுக, எல்லாம் பயங்கரமாக சீனாக இருந்துச்சு. ஆனால் இந்த தடவை யாரும் அழவே இல்லை, எல்லாம் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. பார்த்தீங்களா இல்லையா? என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ நம்ம இந்தியன் டீமுடைய மைண்ட் செட் என்ன ஆயிடுச்சுன்னா, நாங்கள் ஜெயிச்சே ஆகணும், ஏன்னா நாங்கள் ஜெயாளி. இப்போ இவங்க மைண்டில் ஒரு மைண்ட் செட் மாறிடுச்சு. எப்படியாவது ஜெயிக்கணும்,
ஜெயிச்சுட்டா போதும்னு நினைச்சவங்க இவங்க மைண்ட் இப்போ எப்படி மாறிடுச்சுன்னா, நாங்கள் ஜெயிச்சுதான் ஆகணும், ஏன்னா நாங்கள் ஜெயிக்க பிறந்தவர்கள், நாங்கள் ஜெயாளிகள். கிறிஸ்தவர்களுடைய மைண்ட் செட் இன்னைக்கு மாறணும். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, நீங்க ஜெயிச்சே ஆகணும். அதனாலதான் அவர் முற்றிலும் ஜெயம் கொள்வார். ஹியூப்பர் நிக்கோ எழுதி கொள்ளுங்க. ஹியூப்பர் நிக்கோ. It comes from the Greek word more than conquerors. It comes from the Greek word hupernikos, a compound of the words huper and nikos. அது ரெண்டத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு fabulous jam packed powerful statement about you and me. More than conquerors. More than, அதுக்கு தான் ஹியூப்பர் என்று அர்த்தம். நீக்கோனா ஜெயாளின்னு அர்த்தம். அப்படின்னா அது எதை குறிக்கிறது என்றால், நம்ம வாழ்க்கையில எதை எடுத்தாலும் நம்ம ஜெயிக்கணும். ஆனா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ஜெயிக்கணுன்ற மனப்பான்மை இருக்கும்போது தோல்விகள் தடைகள் வந்தா ஒன்று அப்படி இல்லைன்னா, சில பேர் பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, ஒன்று அப்படி. காமிங் காமிங் மேலே காமிங். எப்படி இருப்பீங்க? ஒன்று அப்படின்னா ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. இது அப்படி இல்லைன்னா நான் சாவுறேன், எனக்கு யார் இருக்கிறா, எனக்காக யார் இருக்கிறா, நான் செத்தாதான் தெரியும். நீ செத்தா எல்லாத்துக்கும் ஒன்ன தெரியும், ஆனா உனக்கு எதுவுமே தெரியாது. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, அப்படி இப்படி இருக்காதீங்க, அப்படியே அப்படியா இருங்க. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, அப்படி இப்படி இருக்காதீங்க, அப்படியே அப்படியா மாறிடுங்க. வெற்றி மேல வெற்றி வந்து உங்களை சேர போகுது. காலையிலிருந்து நான் பலவீனமா இருக்கிறேன், ஆனா இங்க செய்திக்கு மேலே ஏறும்போது நான் என்ன சொல்லிட்டு ஏறினேன்னா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினா. பாஸ்டர் டேபிள் போட்டு உட்கார்ந்து பண்றீங்களா? இது சிங்கம், இது யூதராஜ சிங்கத்துக்கு பிறந்தது. வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூத கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேருமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றார். நீ அழ வேண்டாம், ஏன்னா ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் யாருன்னா யூதா கோத்திரத்து சிங்கம். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, சிங்கம். நான் நம்புறேன், விசுவாசிக்கிறேன், உங்க வாழ்க்கையில பிசாசு எவ்வளவு முத்திரையை போட்டிருந்தாலும், எவ்வளவு அவன் மூடி வச்சிருந்தாலும், ஒருவரும் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவர், ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர், அவர் முத்திரையை உடைக்க போறார். உங்களை பிசாசு வேற பேக்ரவுண்ட்ல பார்க்கலாம், ஆனா கர்த்தர் உங்களை வேற மாதிரி பார்க்கிறார். பிசாசு உங்க பேக்ரவுண்டை வச்சு நீங்க யாருன்னு முடிவு பண்ண பார்க்கறான், ஆனா கர்த்தர் பேக்ரவுண்டை வச்சு உங்களை முடிவு பண்ண மாட்டாரு. உங்க மேல வச்சிருக்கிற அழைப்பை வைத்து. என்னாகமத்தின் புஸ்தகத்துல பாலாக் என்கிற ராஜா பீலேயாம் என்கிற தீர்க்கதரிசியை கூலி பொருத்தி அழைத்து கொண்டு வந்து இஸ்ரவேலரை சபிக்க வேண்டும் என்று சொல்லுகிறான். உங்களுக்கு விரோதமாக சில பொல்லாத மனிதர்கள் எழும்பி, நீங்க ஏன் இவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கிறீங்க, நீங்க ஏன் இவ்வளவு பாப்புலரா இருக்கிறீங்க, நீங்க ஏன் இவ்வளவு செழிப்பா இருக்கிறீங்க, நீங்க ஏன் இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறீங்க, உங்களை பார்த்து பொறாமப்பட்டு சில காரியங்களை உங்களுக்கு விரோதமாய் செய்யக்கூடும், பேசக்கூடும், சபிக்கணும்ன்றான். பீலேயாமும் மறுக்க முடியாமல் வந்து விடுகிறான், ஏன்னா அவ்வளோ பெரிய ஆஃபர். ஸோ வந்து நின்று சபிக்கலான்னு வாயை திறக்கிறார். என்னாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரத்தில் 27ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? அப்பொழுது பாலாக் பீலேயாமை நோக்கி, வாரும், வேறொரு இடத்திற்கு உம்மை அழைத்து கொண்டு போகிறேன்,
நீர் அங்கே இருந்தாவது எனக்காக அவர்களை சபிக்கிறது தேவனுக்கு பிரியமாயிருக்கும் என்று சொல்லி அவனை எஷிமோனுக்கு எதிராயிருக்கிற பேயோரின் கொடிமுடிக்கு அழைத்து கொண்டு போனான். அப்பொழுது பீலேயாம் பாலாக்கை நோக்கி, இங்கே எனக்கு 7 பலிபீடங்களை கட்டி இங்கே எனக்கு 7 காளைகளையும் 7 ஆட்டு கடாக்களையும் ஆயத்தம் பண்ணும் என்றான். பீலேயாம் சொன்னபடி பாலாக் செய்து ஒவ்வொரு பீடத்தில் ஒவ்வொரு காளையும் ஒவ்வொரு ஆட்டு கடாவையும் பலியிட்டான். இதுல இந்த 28ஆம் வசனத்துல பாருங்க, எஷிமோனுக்கு எதிராக இருக்கிற பேயோரின் கொடுமுடிக்கு என்று போட்டிருக்கிறது. இங்கிலீஷ்ல அதே எதை வாசிக்கலாமா? And Balak took Balaam to the top of Peor, looking the பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, வேஸ்ட் லேண்ட். என்ன லேண்டு? நம்ம ஊர்ல சொன்னா புறம்போக்கி இடம். இஸ்ரவேல எந்த இங்க பாருங்களேன், இப்போ உங்களை இந்த ஆங்கிள் எடுத்தா பின்னாடி ஸ்கிரீன் தெரியும், இந்த ஆங்கிள் எடுத்தா ஜனங்க தெரிவாங்க, அந்த ஆங்கிள் எடுத்தா டிவி தெரியும், இந்த ஆங்கிள் எடுத்தா கலர்ஃபுல்லாக இருக்கும், ஆனால் அந்த ஆங்கிள் எடுத்தா வெறும் வெள்ளையாக தான் இருக்கும். உங்களை யாரு எந்த பேக்ரவுண்டை வச்சு பார்க்குறாங்கன்றதுலையே அவங்க யாருன்றது உங்களுக்கு விளங்கிடணும். எவ்வளோ பெரிய உண்மையை உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு உங்களுக்கு தெரியல. உங்களை சில பேர் எந்த பேக்ரவுண்டில் வச்சு பார்க்குறாங்கன்றத வச்சு அவங்க உங்களுக்கு நண்பனா இல்லை எதிரியான. சிலர் வருவாங்க, என்னடி ஷீலா உன் வாழ்க்கை இப்படி இருக்குது, உன் புருஷன் சரியே இல்லை, இப்படி தான் அவனை வச்சு நீ மாறகட்டி என்னது மாரடிக்கிறியோ? அது என்னது மாரடிக்கிறது? எப்படிதான் நீ மாரடிக்கிறியோ? ஐயோ போ, ஐயோ உன்னை நினைச்சா. ஏமா மாலா, சூரியமாலா, வந்தியா காஃபியை குடிச்சியா ஜோமனியா? போ, வந்து இருக்கிற நெருப்புல எண்ணெயை ஊத்திட்டு போறது. பேக்ரவுண்டு பார்க்காதீங்க. நீங்க தேவனுடைய பிள்ளையா எப்படி பார்க்குறீங்கன்றது ரொம்ப முக்கியம். இவன் எங்க இருந்து கொண்டு போய் வச்சான் தெரியுமா? நின்று, ஏய் பாரு, பின்னாடியெல்லாம் வெறுமை, என் ஜனங்களை பார்த்து வறுமையை பேசு, கர்த்தருடைய ஜனங்களை பார்த்து கேவலமா திட்டு, அந்த வேஸ்ட்டை பாரு, அதை பார்த்துக்கிட்டே இவங்களை திட்டு அப்படின்னு. பேயோர் அப்படின்றது ஒரு பாகாலுக்கான பலிபீடம், ஒரு விக்கிரக கோட்டை. அங்க போய் நின்னா சூனியம் பண்ணா நல்லா பலிக்கும்னு சொல்லி அங்க போய் நிக்க வச்சிருக்கிறான். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, பேயோர். பேயோர்ல நிக்கிறீங்க. எங்க நிக்கிறீங்க? பேயோர்னு என்ன இடம்? பாகாலுக்கு பலி செலுத்துற இடம். அந்த பலி செலுத்துற இடத்துல பீலேயாம் இருக்கிறார் பாருங்க. அவர் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டிட்டு அங்க கர்த்தர்கிட்டயே ஆடுகளையும் இந்த காளைகளையும் வாங்கி கர்த்தருடைய ஜனங்களையே சபிப்பாராமா. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, நடக்காது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? உங்ககிட்டயே நன்மை வாங்கிட்டு உங்களுக்கே கெடுதல் செய்வாங்களாம். நடக்காதுங்க. பக்கத்தை பார்த்து, இட்ஸ் நாட் பாசிபிள். நடக்காது. எத்தனை பேர் ஆமேன் சொல்ல விரும்புறீங்க? சொல்லுங்க ஆமேன். ஏன்னா உங்க பேக்ரவுண்ட் கர்த்தருக்கு முக்கியம் இல்ல, உங்களுடைய அழைப்பு தான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இதை பார்த்து எங்களை எடை போட்டுறாதீங்க. எல்லாருக்குமே உங்க பேக்ரவுண்ட் தான் முக்கியம். உங்களை பார்த்து உங்க ஒர்த்தை சொல்றதுக்கு கர்த்தருக்கு உங்க பேக்ரவுண்ட் முக்கியம் இல்ல, உங்களை வச்சு அவர் செய்ய விரும்புற தீர்க்க நீங்க யாரா இருக்கிறீங்கன்றது அவருக்கு தெரியும். அவர் இப்படி சொல்லிட்டா. என்னாகும் 24 அதிகாரம் 1 வசனத்தை பாருங்க. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று கண்டபோது நிமித்தம் பார்க்க போகாம, குறி சொல்றத பார்க்க போகாம, வனாந்திரத்துக்கு நேராக திருப்பி கண்களை ஏறெடுத்து பார்த்தான்.
வந்தது. அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து, இப்ப நான் சொல்றது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்களை பார்க்கும் போதே உங்க மேல இருக்கிற அபிஷேகம் பார்க்கிறவங்க மேல இறங்க போகுது. ஏய், யாராவது ஒரு அல்லேலூயா சத்தமா அல்லேலூயா உற்சாகமா அல்லேலூயா. சிம்சோனை பெலிஸ்தியர் சூழ்ந்து கொண்டு அவனை கயிறுகளால் கட்டிய போது பெலிஸ்தியர் மேல் ஆவியானவர் இறங்கி வரவில்லை, சிம்சோன் மேல் இறங்கி வந்தார். சிம்சோனுடைய கட்டுகள் அக்கினி பற்ற நூல் போல அவிந்து போனது. ஆனா இஸ்ரவேலை சபிக்க பீலேயாமை கூலி பொருத்தி அழைத்த போது இஸ்ரவேல் மேல் அல்ல, அவர்களுக்கு விரோதமாய் நிமித்தம் பார்க்க தீர்க்க தரிசனமாய் சபிக்க வாய திறக்கிறவன் மேல ஆவியானவர் இறங்கினான். நான் இப்போ ஒன்று சொல்ல போறேன், கை தட்ட போறீங்க. ரெடியா இருக்கீங்களா? நீங்க இங்க ஆராதனையில உட்கார்ந்து கொண்டு வராத உங்க பிள்ளைகளுக்காக ஜெபிச்சிட்டு இருக்கிறீங்க. நீங்க ஆராதனை உட்கார்ந்து கொண்டு வராத உங்க குடும்பத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கீங்க. நீங்க ஆராதனை உட்கார்ந்து கொண்டு உங்களுக்கு விரோதமாய் பேசுறவங்க, உங்களுக்கு விரோதமாய் செய்தவங்களுக்காக ஜெபிக்கிறீங்க. கர்த்தர் உங்கள் மேல் மட்டும் அல்ல, நீங்க யாருக்காக ஜெபிக்கிறீங்களோ அவங்க மேல அவருடைய ஆவியை கையை தட்டி வாயை திறந்து அவர்கள் மேல் தம்முடைய ஆவியை அவர் ஊற்றுகிறார். ஏய், நீ யார் தெரியுமா? யூத ராஜ சிங்கத்தின் கோத்திரம். யாராவது கையை தட்டி வாயை திறந்து ஹalleluya. எப்படி பார்த்தாருன்னு பாருங்களேன். இந்த ஜனக்கூட்டத்தை அவங்க எப்படி பார்த்தாரு? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். ஆனா எப்படி பார்க்கிறாரு பாருங்களேன். அவருடைய கூடாரங்களை எப்படி பார்த்தாரா? 4ஆம் வசனத்தை வாசிங்க. தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு தாழ விழும்போது கண் திறக்கப்பட்டவன் விழுமுகிறதாவது. அவன் அதுவரைக்கும் பார்த்தது வேஸ்ட்லேண்டு. இப்போ கர்த்தர் உள்ளான மனிதனின் கண்களை திறக்கும் போது அவன் வேற பார்க்கிறான். நான் ஒன்று சொல்லட்டுமா? இந்த வாரம் இதுவரை உங்களை கீழே பார்த்தவங்க, உங்களை கேவலமா பார்த்தவங்களுடைய கண்ணோட்டம் மாற போகிறது. உங்களை அவங்க கர்த்தர் விரும்புகிற பிரகாரமாய், உங்களை தேவன் பார்க்கிற பிரகாரமாய் உங்கள் சத்துருக்களை பார்க்க வைப்பாராம். வேஸ்டா பார்த்த இஸ்ரவேல் இப்ப எப்படி தெரியுது? 5ஆம் வசனம். யாக்கோபே, யாக்கோபே, உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். யாராவது சொல்லுங்க, என் வீடு எவ்வளவு அழகு. உங்களை பார்க்கிறாரு, உங்க கூடாரம் எவ்வளவு அழகானவைகள். ஆண்டவர் உங்க வீட்டை எப்படி தெரியுமா பார்க்கிறாரு? நீங்க ஜெபிக்கிற ஆராதிக்கிற உங்க வீட்டை எப்படி தெரியுமா பார்க்கிறாரு? யாக்கோபே, இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்கள் உன் கூடாரங்கள். சத்தம் அவர் ஆமென் சொல்லுங்க. பாருங்க, அவரை பத்தி சொல்றாங்க. தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. என்ன பலன் இருக்குது? என்ன பலனு? என்ன பலனு? காண்டாமிருகமா பார்க்கல, அது தப்பு. இந்த காண்டாமிருகம்னு மொழிபெயர்த்தது தமிழ்ல தப்பு. உங்களை கர்த்தர் ஆப்பிரிக்கா காட்டுல இருக்கிற காண்டாமிருகமா கூப்பிடல, எருதா கூப்பிட்டார். ஆக்ஸ். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, யூ ஆர் நாட் an ordinary person, you have the strength of an ox. ஆண்டவருடைய அந்த விசேஷமான அவருடைய பரலோகத்தில் இருக்கிற அந்த ஜீவராசிகள், அவர்களுக்கு 4 முகங்கள். அதில் ஒன்று எருதின் முகம். அந்த எருதினுடைய பலத்தை தான் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்கள் மேல வைத்தார். They had the strength of the ox. உங்களுக்குள்ள அந்த 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 ஏர் உழுகிற, நம்ம தமிழ்நாட்டில் என்ன சொல்லுவாங்க? காளைகள். காளையுடைய பலம். காளையை பார்த்துருக்கீங்களா? அந்த காளை மாட்டை பிடிக்கிறதுக்கு அந்த பொங்கல் அப்போ வருவாங்க தெரியுமா? அந்த காளை எப்படி சீரும் பார்த்துருக்கீங்களா? அப்படின்னு அந்த ஜல்லிக்கட்டில்
கீழே தரையை அடிச்சு வாடா பார்த்துக்கலான்ற மாதிரி உங்களை கத்தர் அப்படிதான் வச்சிருக்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வாடா பார்த்துக்கலாம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்கன்னா எவ்வளோ சந்தோஷமா புருஷனை பார்த்து சொன்னீங்க பார்த்தீங்களா? இதுக்கு தான் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நல்லா கவனிங்க. கர்த்தர் உங்களை காண்டாமிருகத்துக்கு ஒப்பான பலன் இல்லை, இந்த எருதுகள் ஸ்ட்ரெங்த் ஆஃப் an ox அப்படிப்பட்ட பலன் இருக்குதான். அப்புறமா அவர்கள் தங்கள் சத்துருக்களாகிய ஜாதிகளை பட்சித்து அவர்கள் எலும்புகளை நொறுக்கி அவர்களை தங்கள் அம்புகளாலே எய்வார்கள். சரி, சிங்கம் போலவும் என்ன 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 சிங்கம் போலவும் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சிங்கம் போலவும். அப்புறம் துஷ்ட சிங்கம் போலவும் துஷ்ட சிங்கம் போலவும் மடங்கி படுத்துக் கொண்டிருக்கிறார்கள். மடங்கி படுத்து கொண்டிருக்கிறாங்க. அவர்களை எழுப்புகிறவன் யார்? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, டிஸ்டர்ப் பண்ணாத. டிஸ்டர்ப். சிங்கத்தை போய் சொரண்ட கூடாது. சும்மா படுத்துட்டு இருக்கிற சிங்கம், பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, சும்மா படுத்துட்டு இருக்கிற சிங்கம். பரிசுத்தமா இருக்கும்போது தான் நிறைய டிஸ்டர்பன்ஸ் வரும். எது பரிசுத்தமோ அழுக்கா இருக்கிறத தேடி யாரும் போக மாட்டாங்க. ரொம்ப பரிசுத்தமா இருக்கிறது தான் எல்லாத்துக்குமே பிடிக்கும். நீங்க ஆண்டுக்குள்ள நல்லா இருக்கும்போது தான் எல்லாரும் உங்களை பயங்கரமா பார்ப்பாங்க, பொறாமப்படுவாங்க. நீங்க எவ்வளோ ஆழம் அகலன்றதை டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. சாத்தான் எப்போதுமே நீங்க ஃபாஸ்டிங் இருக்கும்போது தான் டெஸ்ட் பண்ணி பார்ப்பான். நீங்க நல்லா பாவத்தில் இருக்கும்போது உங்களை டெஸ்ட் பண்ண மாட்டான். நீங்க கர்த்தருக்காக எழுமணும்னு நினைக்கும் போது தான் டெஸ்ட் பண்ணுவான். அப்பதான் ஊர்ல இருக்கிற எல்லா ஆவியும் உங்களோட வரும். அசரக்கூடாது, சிங்கம் மாதிரி நிக்கணும். உங்க பின்னாடி இருக்க பேக்ரவுண்ட் வேஸ்ட், ஆனா நீங்க சிங்கம். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, அசைக்க முடியாதுங்க. ஒருவனும் தொடராது துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள், நீதிமான்களோ பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாய். பக்கத்துல சொல்றது, தைரியமாய் தைரியமாய் ஓடி போக மாட்டாங்க. சார் நீங்க இஎம்ஐ கட்டல, வீட மாத்திரலாமா? சிங்கமே அட்ரஸ் மாத்தாதே, நீ வேற வேற பேங்க்ல லோனு வாங்காதே. என்னங்க மத்தல இந்த தீர்க்கதரிசி சபிக்க வாயை திறந்தவன் வாயிலிருந்து ஆசீர்வாதமா வருது. அவன் சிங்கங்க. பீலையாம் பாலாக்க பார்த்து சொல்ற, ஏய் அது சிங்க கூட்டம்டா, அவங்கள போய் சபிக்க சொல்ற. கர்த்தர் ஆசீர்வதித்தவனை நான் எப்படி சபிக்கிறது? நான் சபிக்க முடியாது, அவர்களை ஆசீர்வதிக்கவே. யாராவது ஒரு பெரிய அல்லேலூயா சொல்லுங்க. என்னாகும் 24:9 அண்டர்லைன் பண்ணி கொள்ளுங்க. சிங்கம் போலவும் துஷ்ட சிங்கம் போலவும் மடங்கி படுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை எழுப்புகிறவன் யார்? உங்களை ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், உங்களை சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்றார். நீங்க ஜெயிக்கணும்னா உங்களுடைய மனசுல நீங்க ஜெயம் எடுப்பதற்கான ஸ்தானத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க எந்த ஸ்தானத்தில் இருக்கிறீங்க? You should understand from where and what position God wants you to take victory. எபேசியர் 2:7 கிறிஸ்து இயேசுவுக்குள், பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி, அவரோட கூட எழுப்பி, எங்க இருந்து? உன்னதங்களிலே, உளையான சேத்துல இருந்து தூக்கி, அப்புறம் உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கிறார், நான் உன்னை எங்க உட்கார வைக்க விரும்புறேன்னா என் கூட. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவரோட கூட உன்னதங்கள்ல. எங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க? நீங்க சபைக்கு வந்தா அவரோட கூட எங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க? அவரோட கூட இருந்தா எனக்கு என்ன தெரியுதுன்னா, அவரோட கூட இருந்தா அவருக்கு என்னெல்லாம் அதிகாரம் உண்டோ எனக்கும் உண்டு. அவருக்கு எப்படி சுகமளிக்கிற வல்லமை இருக்குதோ எனக்கும் உண்டு. அவருடைய சரீரத்தில் நோய் இல்லை, எனக்கும் நோய் இருக்க முடியாது. அவருக்கு இருக்கிற அதிகாரம் எனக்குள்ள இருக்கிறது. அவர் சாயலில் படைக்கப்பட்ட நான்
அவரோடு உட்காருகிற நான் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அவர் பிள்ளையாய் மாறினபடியா அவருடைய செல்ல பிள்ளையாய் அவருடைய வலது பாரிசத்தில் நான் உட்கார்ந்து யாராவது கையை தட்டி ஒரு அல்லேலூயா. உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அதனால்தான் உங்களை வேலைக்காரன் என்று அவர் அழைக்கவில்லை, உங்களை ஃப்ரெண்டு நண்பன் அழைத்தார். நண்பனிடத்தில் எல்லாத்தையும் சொல்றது போல உங்க மேல கையை போட்டு உங்ககிட்ட அதிகாரத்தை பகிர்ந்து கொடுத்து சொல்றார், நீங்கள் ஆளுகை செய்ய வேண்டும். ஆகவேதான் பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பது எது? What shall separate me from the love of God? இவை எல்லாவற்றிலேயும் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி ஃபுல்லா சொல்றாரு பாருங்க. ரோமர் 8ஆம் அதிகாரத்துல 36. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. எதெல்லாம் சொல்றாருங்க? என்னெல்லாம் சொல்றாரு? எதெல்லாம் பிரிக்க முடியும்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, மரணமானாலும் உங்க குடும்பத்துல மரணம் வந்தா கூட சரி, எதுவும் உங்களை அவரை விட்டு பிரிக்கவே கூடாது. கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? உங்களை ஆண்டவருடைய அன்பை விட்டு எதுவுமே பிரிக்க கூடாதுங்க. டிப்ரெஷனுக்குள்ள போயிடாதீங்க. எந்த ஒரு பிரச்சனையும் உங்களை மேற்கொள்ள விட்டுறாதீங்க. என்ன வந்தாலும் சிங்கம் மாதிரி நின்று சொல்லுங்க, நான் ஜெயிக்க போறேன், நான் ஜெயம் எடுக்க போகிறேன். எனக்குள் இருக்கிறவர் ஒரு ஜெயாளி, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. யாராவது ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அன்பார்ந்த பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு ஜெயிக்கும்படி அவரோடு கூட உன்னதங்களில் உட்காரும்படி ஸ்தானங்களை வைத்திருக்கிறார். அந்த ஸ்தானத்திலே நம்மை நிற்க வச்சிருக்கிறார். தேவ பிள்ளையே, ஏது உங்க லைஃப்ல உங்களை விட்டு போனாலும் நீங்க உட்கார்ந்திருக்கிற ஸ்தானம் உயர்ந்தது, சிறந்தது, பெரியது. அவரோட கூட ஆளுகை செய்யும்படி கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறேன்? ஹல்லேலூயா மட்டும் சொல்லி முடிக்கிறேன். நீங்க ஜெயிக்கணும்னா முற்றிலும் ஜெயக்குள்ள இருக்கணும். நம்பர் 1, வசனம் உங்ககிட்ட இருக்கணும். 2வது விசுவாசம் இருக்கணும். 3வது ஜெபம் இருக்கணும். 4வது சாட்சி இருக்கணும். 5வது சபையில் இருக்கணும். லீடர்ஷிப்பும் இந்த ஜெயமும் சும்மா யாரும் உங்ககிட்ட ஒரு தட்டில் வச்சு கொடுத்துட மாட்டாங்க. இதுக்கு உழைக்கணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சோம்பேறிகள் ஜெயித்ததா சரித்திரம் இல்லை. வீட்டிலேயே உட்காந்து இருப்பாங்களாம், நெட்ஃபிளிக்ஸா பார்த்துன்னு இருப்பாங்களாம். மாசம் மாசம் சம்பளம் வந்து இந்தாருங்கள், நீங்கள் கேட்ட 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வராது. உழைக்கணும். சும்மா அதில் இன்வெஸ்ட் பண்ணி இதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் இந்த விளாகு, இந்த பயண கட்டுரை, அது இதுன்னு யூடியூபராக இருக்கிறேன் அது இதுன்னு உங்களையே ஏமாத்திக்காதீங்க. உழைச்சி சம்பாதிக்கணும். உலகத்தை பார்த்து தப்பா கத்துக்காதீங்க. ஒரு வேலை செய்யணும், ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், கஷ்டப்பட்டு டெய்லி காலையில் எழும்பி வேலைக்கு போகணும், டெய்லி உழைக்கணும், நெத்தி வேர்வை சிந்தணும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறாருங்க. பவுல் சொன்னாரு, வேலை செய்யலைன்னா அவனுக்கு சாப்பாடு கொடுக்காத. கைகளை உயர்த்தி தேங்க்யூலோ வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வாயை திறந்து அறிக்கை பண்ணுங்க, நான் ஒரு தோல்வி அல்ல, நான் ஒரு ஜெயாளி, நான் ஒரு ஜெயம் எடுக்கிற பந்தாலாபா ஷெட்டரே ரிகாதலபானா சந்தரபா ரெமெனே தியாதரபா செண்டரே தியாரபா ஷிகமா ரிகதலபா ரபு ஷிமனதலபா செட்டரே ரிகதல தியாந்தரபா செண்டரே பியாந்துரபா
ரிகதல தியந்தரபா சிபெரிபி அந்தூரபா ரிகதல தலபா சமனதலபி துனமா. தோல்வியிலிருந்து ஜெயத்துக்கு மாறும்படி அந்நிய பாஷை பேசுங்க. இல்ல நீங்க இருக்கிற நிலைமையிலிருந்து நீங்க சிங்கமா மாறுகிற அந்நிய பாஷையை பேசுங்க. உங்க சூழ்நிலைகளுக்கு விரோதமா பேசுங்க. உங்களை வேஸ்ட்லேண்ட்ல பிசாசு பார்க்கிறான். கர்த்தர் உங்களை ஜெயமாய் சிங்கமாய் பார்க்கிறார். யாராவது சத்தமா ஜெயம் எடுக்கும்படி அந்நிய பாஷைகளை பேசுங்க. ஜெயம் எடுக்கும்படி, ஜெயம் எடுக்கும்படி, ஜெயம் எடுக்கிறவர்களா, ஜெயம் எடுக்கிறவர்களா. திரதலதரமா சந்தரமாரியா. நல்ல ஆவியில நிரம்பி எஸ் 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 நல்ல ஆவியில நிரம்பி கேளுங்க. எஸ் 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 லீதனமா சந்தரபா செட்டரே லிமிதுனமா சந்தலா லெதெரெமெதி அந்தரபா ரிமதலா சந்தரே ரிகபாலா சென்டரே. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு ஒரு விடுதலை வருகிறது. இன்றைக்கு ஒரு விடுதலை வருகிறது. இன்றைக்கு கர்த்தர் உங்களை உயர்த்துகிற நேரம் வந்துவிட்டது. நீங்கள் பலவான், நீங்கள் பலவீனன் அல்ல. அந்த வியாதியை உங்களை விட்டு விலக்குகிறார். அந்த கடன் பாரத்தின் நுகங்கள் முறிக்கப்படுகிறது. சங்கிலிகள் அறுகிறது. கர்த்தர் சொல்றார், நீ ஜெயாளி, நீ முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவன். உன் பிள்ளைகள் ஜெயம் எடுப்பார்கள். உன் குடும்பம் ஜெயம் எடுக்கும். உன் வேலை ஸ்தலத்தில் ஒரு ஜெயம். கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். வயிற்று பகுதியில் பிரச்சனையோடு வந்த தேவ பிள்ளையே, இப்போது வயிற்றில் இருக்க அந்த கட்டியை கர்த்தர் எடுக்கிறார். வியாதியை உணவிட்டு விளக்குவேன் என்று சொல்லவன். வயிற்று பகுதியில் கட்டி விளக்குகிறது. கற்ப பையில கட்டி விளக்குகிறது. கேன்சர் கட்டி மறைவதாக, மறைவதாக, மறைவதாக. இயேசுவின் நாமத்தினாலே, Lord, in the mighty name of Jesus, we claim the victory. We claim the victory. அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூவா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org.